வணக்கம் நண்பர்களே, இது நியூஸ் டைம் பொலிட்டிக்கல் க்ளோஸ்அப். இன்றைய பகுதியில் கொள்கை வேறு கூட்டணி வேறு, 2026 தேர்தலுக்கு வலுவான கூட்டணியை அமைப்போம் என்று திரு எடப்பாடி பழனிசாமி நேற்று வேலூரில் நடந்த கூட்டத்தில் பேசியிருக்கிறார். மறைமுகமாக பாஜகவை கூட்டணிக்கு அழைக்கிறாரா? சமீபத்தில் புதிதாக தாவேகாவில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களையும் பரிசோதிக்கிறார்களாம். முழு விவரம் என்ன? திமுகவின் கூட்டாளியா பாஜக? இது குறித்து தான் இன்றைய பொலிட்டிக்கல் க்ளோஸ்அப் பகுதியில் நாம் அலசப் போகிறோம். நேற்று விமர்சையாக ஒரு கூட்டத்தை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வேலூரில் கூட்டியிருந்தாங்க. இந்த கூட்டத்தில் பல்வேறு விஷயங்கள் பேசியிருந்தாலும் கொள்கை வேறு கூட்டணி வேறு, 2026 வலுவான கூட்டணி அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காரு திரு எடப்பாடி பழனிசாமி. இது முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, கொள்கை வேறு கூட்டணி வேறு அப்படின்னு என்னத்தை சொல்ல வராங்க. நேற்று பேசின அந்த கூட்டத்தில் மத்திய கல்வி அமைச்சர் சொன்ன ஒரு கருத்துக்கு வலுவான ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கலானோ ஏதோ நாங்களும் தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எதிர்ப்பை பதிவு செஞ்சுருந்தாங்க. அதே கூட்டத்தில் தான் சொல்கிறாங்க 2026 தேர்தல் கூட்டணிங்கிறது வலுவாக அமையும்னு சொல்கிறாரு. எதை வச்சு இவர் சொல்கிறாருங்கிறது இன்னமும் புரியல. ஏன்னு கேட்டால் கட்சிக்குள்ளே அவ்வளோ பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்குது. கட்சி ஒற்றை தலைமையின் கீழே இருக்குதா? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான போர்க்கொடியை தூக்கிட்டு இருக்காங்க. செல்வி ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு சின்ன பின்னமாக உடஞ்சிருக்க அந்த கட்சியை இன்னும் ஒன்றா ஒருங்கிணைக்க முடியல. அந்த வாக்கு வங்கியை உயர்த்தலினாலும் பரவாயில்ல, அதை தக்க வைக்கவும் முடியாமல் திணறி கொண்டு இருக்கிறாரு திரு எடப்பாடி பழனிசாமி. நிறையா சொல்லுவாங்கள்ல, வெறுங்கையில் முடம் போடுறாங்களா, காற்றுலேயே பட்டா ஓடுறாரு, இந்தமாரி தான் அவர் பேசக்கூடிய அந்த கூட்டணி பேச்சுகள் எல்லாமே இருக்குதுன்னு அவங்க கட்சிக்காரங்களே விமர்சிச்சுக்கிறாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிற வரைக்கும் அவங்க கூட்டணி ஒரு வலுவான கூட்டணியாக இருந்தது, திமுகவுக்கு எதிரான ஒரு கூட்டணியாக இருந்தது. ஸோ இதெல்லாம் கணக்கில் வச்சு தான் 2024 தேர்தலில் இவர் கட்சியை இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணாமல் இருக்காங்க. உட்கட்சியில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான ஒரு கருத்துக்களை சொல்லிட்டு வராங்க. மூத்த தலைவர்கள்லாம் சேர்ந்து ஒவ்வொரு கருத்து சொல்லிட்டு வராங்க. ஓபிஎஸ் இணைக்கணுங்கிறாங்க. இன்னொருத்தர் எம்ஜிஆர் ஜெயலலிதாவை புறக்கணிச்சிட்டு எடப்பாடி புகழ் மட்டும் பாடிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. கட்சியே ஒரு மாதிரி சின்ன பின்னமான நிலையில் இருக்கும்போது எந்த தைரியத்தில் கூட்டணி வலுவாக அமையும், இவரை நம்பி யார் கூட்டணிக்கு வருவாங்க அப்படின்னு இன்ன வரைக்கும் எப்படி காத்துட்டு இருக்காரு, எந்த நம்பிக்கையில் காத்துட்டு இருக்காரு அப்படிங்கிறது அவங்க கட்சிக்குள்ளேயே மிகப்பெரிய ஒரு கேள்வியாக எழுப்பிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு சூழல் இருக்கும்போது இப்போ கொள்கை வேறு கூட்டணி வேறுங்கிறாரு. ஒருவேளை 2024 அந்த நாடாளுமன்ற தேர்தலில் பெரிய தவறு பண்ணிட்டேன், பாஜகவோட கூட்டணிக்கு நான் தயாராக இருக்கிறேன் அப்படிங்கிறத மறைமுகமாக சொல்கிறாரா அப்படிங்கிறது பொறுத்து பார்க்க வேண்டியது இருக்குது. ஏன்னா திரு எடப்பாடி பழனிசாமியோடைய முதல் ஆப்ஷனாக இப்போ இருக்கிறது தாவேகா தலைவர் விஜய் இருக்கார். திரு விஜய் தன்னோட கூட்டணி அமைப்பார் அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையில் திரு எடப்பாடி பழனிசாமி இருந்தாலுமே விஜய் கட்சிக்குள்ள ஒரு சலசலப்பு இருந்திருக்கு. என்னன்னு பார்த்தா, முதல்ல கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, தன்னோட பலத்தை நிரூபிக்க பார்ப்பாங்களா, அல்லது அடுத்து இன்னொருத்தரை முதல்வராக முன்னிறுத்திட்டு போய் எப்படி அவங்களோட கூட்டணி வைப்பார். விஜய் இப்போ ஆரம்பிச்சிருக்கும் போது அவர் தானே முதல்வருக்கு வேட்பாளராக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பேச்செல்லாம் இப்போயே தாவேகாக்குள்ளேயும் எழுந்திருக்குது. எதன் அடிப்படையில் 2026 வலுவான கூட்டணி அதிமுக தலைமையில் அமையும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாருங்கிறது காலப்போக்கில் தான் தெரிய போகிறது. இப்போ சமீபத்தில் விஜய் கட்சியில் ஒரு பகுதி பேர்த்த நியமனம் செஞ்சுருந்தாங்க. விசிகாவிலேருந்து விலகி தாவேகாவில் புதுவை ஆனந்தால் நியமிக்கப்பட்ட ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களையும் சரிபார்த்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க, பரிசோதித்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன காரணம்னா, இவங்க எல்லாமே மெரிட் அடிப்படையில் வந்திருக்காங்களா, இவங்களாம் சரியாக வேலை செய்யக்கூடிய நபர்கள் தானா? ஏன்னா ரசிகர் மன்றமாக இருந்தது வேறு, அதை அரசியல் கட்சியாக மாறுறதுங்கிறது வேறு. ஸோ இப்போ அரசியல் கட்சியாக மாறுங்கிறது போது அந்த பகுதியில் ஒரு மாவட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு எஸ்பி அலுவலகத்தில் போய் ஒரு கடிதம் கொடுக்குறதா இருந்தாலும் சரி, இவங்க தைரியமாக போகிறாங்களா, இல்லை அங்கே இருக்க மக்கள் பிரச்சனைகளுக்கு தைரியமாக முன்னாடி நிற்க போகிறாங்களா, ஒவ்வொரு அரசு அதிகாரிகளை எப்படி எதிர்கொள்ள போகிறாங்க, அப்புறம் இவங்க சரியான முறையில் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்களா, இல்லை பணம் கொடுத்து வந்திருக்காங்களா, இல்லை ஒவ்வொருத்தரும் அவங்களோட செல்வாக்கை பயன்படுத்தி வந்திருக்காங்களா அப்படின்லாம் ஒரு ரிப்போர்ட் எடுத்துறதுக்காக இப்போ தனியாக ஒரு குழு அமைச்சு இவங்களெல்லாம் கண்காணிச்சிட்டு இருக்கிறதா தாவேகா தரப்புலேருந்து ஒரு தகவல் வருது. ஒருவேளை நம்ம சொன்ன மாதிரி அவங்க மெரிட்டில் வராமல் ஏதோ ஒரு பணம் கொடுத்தோ அல்லது தனிநபர் செல்வாக்கை பயன்படுத்தி வந்திருந்தாலோ தெரிஞ்சால் அவங்க மக்கள் அரசியலுக்கு சரியான நபர்களாக இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் அங்கே ஒரு பரிசீலனை செய்யலாம் அப்படின்னு தற்போது தாவேக்கால ஒரு பேசு பொருள் எழுந்துட்டு இருக்குது. இதில் 2 விஷயம் பார்க்கப்படுது. என்னென்னா, ஆதவ அர்ஜுனாக்கு இப்போ அந்த கட்சியோட முழு விவரமும் தெரியறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்குது. இந்த நபர்கள்லாம் யார், இவர்களோட பின்னணி என்ன, இவர்கள் கட்சிக்கு என்னென்ன வேலை செய்ய போகிறார்கள் அப்படிங்கிற ஒரு தரவும் கிடைக்க போகுது. இன்னொரு விஷயம் என்னென்னா, இவருக்கு ஒத்து வராதவங்க அல்லது இவருக்கு சரிவர செயல்படாதவர்களை மாற்றிட்டு அந்த இடத்துல தனக்கான நபர்களோ அல்லது தன்னுடைய ஆட்களை போடுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது என்கிற ஒரு கருத்தும் பரவலாக இருக்குது.
ஏற்கனவே இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோக்களும் நம்ம பேசியிருக்கோம். என்னன்னா விசிகால வந்து மாவட்ட தலைவர்கள் போட்டதில் முக்கிய பங்கு வந்து ஆதவ் அர்ஜுனாக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஏன்னா ஆதவ் அர்ஜுனா தான் விசிகால ஒரு கோட்டா சிஸ்டத்துக்கு பிரகாரம் அங்கே இத்தனை பெண்கள் இருக்கணும், இத்தனை ஆண்கள் இருக்கணும், இத்தனை சமூகம் சார்ந்தவங்க இவ்வளோ பேர் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாமே ஒரு கோட்டா சிஸ்டத்தில் கொண்டு வந்து அங்கே ஃபில் பண்ணதில் ஆதவ் அர்ஜுனா முக்கிய பங்குன்னு சொல்கிறாங்க விசிகாரங்களே. அதன் அடிப்படையில் தாவேக்காலையும் இப்போ 2ஆம் கட்ட மாவட்ட தலைவர்கள் நியமனங்கிறது வரப்போகுது. கூடிய சீக்கிரம் புதன் அல்லது வியாழக்கிழமை அறிவிக்கப்படலாம் என்று சொல்லப்படுகிறது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலையில் சமீபத்தில் நியமிக்கப்பட்ட அந்த மாவட்ட தலைவர்களுடைய கண்காணிப்புங்கிறது ஒரு முக்கிய செயலாக தாவேக்காவில் தற்போது பார்க்கப்பட்டு வருகிறது. திமுகவோட கூட்டணியா பாஜக இருக்கிறாங்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக எழுந்திருக்குது. ஏன்னா எப்போதெல்லாம் திமுகவுக்கு ஒரு மாதிரி எதிர்மறையான ஒரு மனநிலை மக்களிடத்தில் எழுந்ததோ அந்த நேரத்திலலாம் ஒன்று ஆளுநர் வந்து ஏதாவது ஒரு கருத்தை சொல்லி அதை அப்படியே டைவெர்ட் பண்ணிடுவாங்க. சனாதனம் திடீர்னு பேசுவார், திராவிடம்ங்கிறது ஒன்றும் இல்லாம்பார், இந்த மாதிரியான விவகாரங்கள் அவர் பேசுவார், இல்லை டெல்லிக்கு ஃபைல் தூக்கிட்டு போவார், இப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். அதேமாதிரி தான் பாஜகவும் ஒவ்வொரு முறை வந்து கண்டனம் கொடுக்கக்கூடிய ஒரு இதாகவும் இருக்கிறாங்க. அப்படி ஒரு சூழலை தான் தற்போது மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் உருவாக்கி இருக்கிறாரு. நேற்றைய காசி தமிழ் சங்கமம் நிகழ்வில் மத்திய அமைச்சர் பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழ்நாடு தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே தான் நாங்கள் நிதியை ஒதுக்குவோம், கல்விக்கான அந்த நிதியை ஒதுக்குவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லைன்னா நாங்கள் அந்த நிதியை ஒதுக்க மாட்டோம் அப்படின்னு வெளிப்படையாக சொல்லிட்டாங்க. இதுக்கு உடனடியாக கடும் எதிர்வினையாற்றினார் முதல்வர் மட்டுமல்ல, திமுக கூட்டணி கட்சிகள், தாவேகா தலைவர் விஜய், நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட பலரும் இதற்கு கடுமையான எதிர்வினையாற்றி இருக்கிறாங்க. அவர் பேசிய அந்த துணி மற்றும் அவர் சொன்ன அந்த உடல் மொழி எல்லாத்தையுமே ஆணவத்தின் உச்சம் என்று திமுக தரப்பில் கடுமையான விமர்சனங்கள் வைக்கப்பட்டாலும் திமுக மீதும் அதிமுக பாஜக கட்சிகள் கடுமையான விமர்சனத்தை வச்சிருக்காங்க. என்னன்னா, தேசிய கல்விக் கொள்கையை நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம் என்று முதல்வர் கடிதம் எழுதினதாக அக்கட்சியின் வழக்கறிஞர் பிரிவை சார்ந்த இன்பதுரை ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறாரு. அதே போல சாதாரண ஒரு எளிய மக்களும் இன்னொரு மொழியை கற்றுக்கொள்வதில் உங்களுக்கு என்ன பிரச்சனையாக இருக்குது? தனியார் நடத்தக்கூடிய பள்ளியில் 3 மொழி கொள்கை இருக்குது, அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு மட்டும் ஏன் இந்த பாராபட்சம்? அவர்களும் இன்னொரு மொழி சேர்ந்து கற்றுக்கொள்வதில் என்ன சிக்கல் இருக்கிறது? அதுபோன்ற ஒரு கருத்துக்களையும் பாஜக தரப்பில் வைக்கப்படுகிறது. நேற்றைக்கு காட்டமாக விமர்சித்த தர்மேந்திர பிரதான் இன்று என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்தியை நாங்கள் திணிக்கவில்லை, தமிழ் ஒரு தொன்மையான மொழி, புதிய கல்விக் கொள்கை திட்டம் என்பது பிரதமருடைய கனவு திட்டம், எனவே அதை நடைமுறைப்படுத்தும் போது இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு இது ஒரு முக்கிய பங்காக இருக்கும் என்கிற ஒரு வாதத்தையும் அவர் வைக்கிறார். ஆனால் தமிழகத்தில் இருக்கக்கூடியவர்கள் வைக்கக்கூடிய வாதம் என்னவாக இருக்குது என்றால், ஏற்கனவே ஒரு வெற்றிகரமான கல்வி திட்டத்தை வைத்துள்ள தமிழகம் 50% மேலே உயர்கல்வி செல்வதற்கான அத்தனை சாத்தியக்கூறுகளையும் இருக்கிறது, இங்கே கட்டமைப்பு வலுவாக இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் எங்களுக்கு இருக்கிறதே ஒரு சிறந்த வெற்றியான ஒரு திட்டம் இருக்கும்போது எதுக்கு நீங்கள் உன்னை கொண்டு வரீங்க அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வி எழுப்புறாங்க. தொடர்ந்து இதுபோன்று வெளி அரசியலுக்கு அப்பால் உள்ள இதுபோன்ற புதிய புதிய தகவல்களை தெரிந்து கொள்வதற்காக தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் டைமோடு. இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.